வாங்க பாப்கார்ன் செய்கிறது எப்படின்றது பார்க்கலாம். பாப்கார்ன் சோளம் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் கிரேஸு இல்லை எங்கேயாவது உங்கள் சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கலாம். மக்காச்சோளம் இருக்கும், அதை எடுத்துறாதீங்க. அதை எடுத்திங்கன்னா பாப்கார்ன் வராது. பாப்கார்ன் சோளம் இருக்கும், அது பார்த்து எடுங்க. ஸ்டவ் பற்ற வச்ச உடனே என்ன பண்ணுங்கள், எண்ணெயை ஊற்றிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, சன்ஃப்ளவர் ஆயில் தான், வேறு எந்த எண்ணெயும் இல்லை. எண்ணெய் மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா இந்த பாப்கார்ன் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் சூடு ஆகிறதுக்குள்ளேயே என்ன பண்ணுங்கள், இந்த பாப்கார்ன் வந்து அதில் போட்டுருங்க. ஏன்னா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அது வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு கொஞ்சம், உப்பு நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா இப்படி கையிலே இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருங்க. எண்ணெய் இப்போ தான் சூடாகுது. பார்த்தீங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ரப்பர் போடலை, நான் ரப்பர் போடாமல் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பொரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு. சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இப்படி தான் கேட்கும். இந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாப்கார்ன் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கல. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பாப்கார்ன் வந்து ரெடி.